சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துடைய கடைசி பகுதி. சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். ஆமேன். இந்த சாலமோனை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சாலமோன் வழியாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போகிறார்ன்றதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சாலமன் தாவீதுடைய மகனாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடுறவர். இது மட்டும் இல்லை, அவர் பெரிய ஆலயத்தை ஆண்டோடைய மகிமைக்காக கட்டி முடித்தவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செபித்தவர். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினவர். இப்படி அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்களை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக அழகாய் செய்து முடித்த ஒரு நபராக இந்த சாலமோன் இருந்தார். தேவனுக்கு பிரியமானவர், எல்லாத்துக்கும் மேலே தேவனுக்கு ரொம்ப பிரியமானவராகவும் இருந்தார். ஆமேன். அப்படி இருந்த சாலமோன் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறத இங்கே எப்போ குழப்பட்டிருக்கு பாருங்கள். முதலாவது வசனம் வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. 2வது வசனத்தில் பாருங்கள். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அப்போ அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சிட்டாரு. யார்? ஒரு ரட்சிக்கப்பட்டவர், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்தவர், ஆலயத்தை கட்டி முடித்தவர், ஜெபித்தவர், துதி செலுத்தினவர், பலி செலுத்தினவர், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினவர், இவ்வளவும் செஞ்சவர். இப்போ எது மேலே ஆசை வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அவர் எந்த வழியில் நடத்திருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத வழிக்குள்ளாக அவரை நடத்தி விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளும் இதே போல் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சுற்றி. அத்தனை பேருக்கும் கிடைக்காத விலை மதிப்பற்ற ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாம் சாலமோனை போலவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு சொல்லுகிறோம், துதி செலுத்துகிறோம், பலி செலுத்துகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், செபிக்கிறோம், வேண்டுகிறோம். எவ்வளவோ காரியங்களை தேவனை நோக்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? ஆனாலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு பக்கம் ஆண்டவரை இப்படி சாலமோனை போல தேடிக்கொண்டு, இன்னொரு பக்கம் சாலமோன் எப்படி அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தாரோ, அதே போல் நம்ம ஒரு பக்கம் ஆண்டவரை இப்படி சேவித்து, இன்னொரு பக்கம் உலக காரியங்கள் அநேகத்தின் மேலே, சாலமோனுக்கு அன்னைக்கு ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள், பொருளாசை, அது ஒரு பண ஆசையாக இருக்கலாம், சொத்து சேர்க்கிறதா இருக்கலாம், நகை சேர்க்கிறதா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம், அதை மேலே பயங்கரமாக ஆசை வைத்து உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் இருக்கிற ஆசைகள், அது மேலே நீங்கள் ஆசை வைத்து அதில் பட்சமாய் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் தான் சாலமோன் வைத்திருந்தார். அப்படி வைக்கும்போது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். இப்படி நம்ம இரட்டை வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை இந்த உலக காரியங்கள், நீங்கள் உலகத்தின் மேலே ஆசை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் சாய பண்ண விடும், சாய வைத்து விடும் உங்கள் இருதயத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதனால் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நம்ம மிகவும் கவனமாக இருந்து நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை, கர்த்தருக்குள்ளே வைத்திருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்வது அவசியம். கர்த்தர் நம்மை ரட்சித்திருப்பது, அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருப்பது, அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அவர் மேலே ஆசை வைத்து அவர் மேலே ஐக்கியமாக இருப்பதற்கு. இதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். இதை நாம் செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தரிடத்தில். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை காத்துக்கொள்வார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உலக காரியங்கள் மேலே ஆசை வைத்து ஓடாமல் உங்கள் மேலே ஆசை வைத்து உங்களோடு ஐக்கியமாயிருந்து நாங்கள் ஓடி இந்த ஜெயத்தை, இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க தேவன் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.